Hey guys, welcome back. Samsung இந்த வருஷம் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அதில் வந்து S சீரிஸ் மட்டும் தான் வந்து தி பெஸ்ட்டாக இருக்குது. இந்த புது A சீரிஸாக இருக்கட்டும், பட்ஜெட் ஃபோன்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டோம்னா மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ் வந்து நம்ம கேட்கல. பட் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் டீசெண்டான அப்கிரேடோட நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். பட் அந்த மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி கொஞ்சம் சுமாரான ஃபோன்ஸை தான் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் சாம்சங் வந்து அவங்களோட F சீரிஸில் F54 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த F54 ஸ்மார்ட் ஃபோனோட சப்போர்ட் பேஜ் வந்து ரீசெண்டாக லைவாக இருக்குது. ஸோ F54 அண்ட் M54 ரெண்டுமே வந்து சிமிலர் ஸ்பெக்ஸ் தான் வந்து ஷேர் பண்ண போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து F54 பற்றி ரீசெண்டாக வந்திருக்க லீக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் வந்து ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய நல்ல டீல்ஸ் வந்து ரெகுலராக நம்ம அங்கே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாட்டி வந்து டிசைன் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம A சீரிஸில் A34 A54 பார்த்த மாதிரி அதே கேமரா கட் அவுட் தான் வந்து இந்த F54 நம்மளால் பார்க்க முடியுது. பட் ஒரு கிரேடியன்ட் கலர்ஸில் கொண்டு வர மாதிரி இருக்குது. இந்த வாட்டியுமே வந்து பிளாஸ்டிக் பேக்கு, பிளாஸ்டிக் ஃப்ரேம் இருக்கலாம். அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா மோஸ்ட்டாக இந்த F சீரிஸ் M சீரிஸ் எல்லாமே வந்து இன் டிஸ்பிளே வந்து இவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து M53லேருந்து இந்த ஃபோனுக்கு வந்து மேஜராக எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்க போகிறதுல. அதே 6.7 inch 128 சூப்பர் AMOLED டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட இருக்க போகுது. அண்ட் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேமராலேயே வந்து பெருசாக வந்து எந்த ஒரு அப்கிரேடுமே வந்து இல்லை. M53ல் பார்த்தா அதே மாதிரி வந்து 108 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் 2 MP மேக்ரோ உள்ள டெப்த் வந்து இருக்கலாம். பட் இந்த வாட்டி வந்து 3 கேமரா செட்டப் இருக்க போகுது. பின்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேல வந்து 32 மெகா பிக்சல் கேமரா வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வாட்டி பேட்டரி டிபார்ட்மெண்ட்டில் ஸ்லைட் அப்கிரேட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா லீக் படி பார்த்தோன்னா 6000 mAh பேட்டரி 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ பழையபடி சாம்சங் வந்து இந்த வாட்டி பவர் பேங்க் ஃபோன் வந்து கொண்டு வந்திருக்காங்களான்ற மாதிரி ஒரு சில டவுட் இருக்கும். எதை கவுண்டர் பண்ணுறதுக்காக பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா இந்த வாட்டி எக்ஸினோஸ் ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. A54ல் யூஸ் பண்ணால் அதே எக்ஸினோஸ் 1380 தான் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு 5 nm பேஸ்டு ப்ராசர். பட் A54லேயே யூஸ் பண்ணியிருக்காங்களே, ஸோ இது கம்மியான பட்ஜெட்டில் இந்த ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்களேன்னு ஒரு சைடு வந்து சர்ப்ரைஸாக இருந்தாலுமே பட் இந்த ப்ராசர் வந்து அந்தளவுக்கு வந்து இம்பாக்டை கிரியேட் பண்ணல. சாம்சங் லாஸ்ட் ஒரு 2 ஜென்ரேஷனாக வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து பின்னாடி தான் போயிட்டுருக்காங்க. M51 M52 எல்லாமே வந்து வேறு லெவல் ஃபோன்ஸாக இருந்தது. M52லேருந்து M53 வந்து பெரிய அளவுக்கு அப்கிரேட் இல்லை, பட் ஓரளவுக்கு டீசெண்டான ஃபோனாக இருந்தது. பட் M54 வந்து கம்ப்ளீட்டாக வந்து டவுன் கிரேட் தான் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸினோஸ் 1380 விட 2 ஜென்ரேஷன் முன்னாடி லான்ச் பண்ண M52ல் இருக்க 778Gயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வே பெட்டராக இருக்கும். ஸோ எக்ஸினோஸ் 1380 வந்து நார்மல் டே டு டே யூசேஜ்க்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் CPU த்ராட்லிங் இஷ்யூ இருக்குது, ஸ்டெபிலிட்டி இல்லை, தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து டீசெண்டாக தான் இருக்குது. அதே M சீரிஸ் F சீரிஸ்னால் சாம்சங் கிட்ட வந்து பெட்டரான ஒரு கூலிங் சிஸ்டம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. சும்மா பேசிக்கான ஒரு கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஹீட் டிசிபேஷன் வந்து இந்த பட்ஜெட் ஃபோன்ஸில் முக்கியம் எக்ஸினோஸ் ப்ராசர் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோனில் வந்து ஹீட் டிசிபேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இந்த எக்ஸினோஸ் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால மட்டும்தான் வந்து இவங்க 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த F54 ஸ்மார்ட் ஃபோனில் வந்து மேபி டிமென்சிட்டியில் ஏதாவது ஒரு புது ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும். பட் சாம்சங் அவங்களோட ஓன் ப்ராசர் யூஸ் பண்ணுறதுனால ப்ரைஸிங் கம்மி பண்ணுவாங்களா அதுவும் இல்லை. A54 வந்து 40,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து அரௌண்ட் 25,000 to 30,000 ரூபி ப்ரைஸில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வருஷத்தில் லான்ச் பண்ண ஃபோன்ஸ் எல்லாமே வந்து மேஜராக வந்து இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி ஃபோன்ஸ் இல்லை. IQலேருந்து மட்டும்தான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நல்ல ஃபோன்ஸ் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த வருஷம் லான்ச் ஆகக்கூடிய புது ஃபோன்ஸ் பார்க்கும்போது போன வருஷம் ஃபோன்ஸே பெட்டராக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. சாம்சங்னு மட்டும் இல்லை, நிறைய பிராண்ட்ஸ்லேருந்து இந்த வாட்டி மொக்க ஃபோன்ஸ் மட்டும் தான் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில பிராண்ட் மட்டும் தான் வந்து விரல் வெட்டுற அளவுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராமிசியான எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த F54 பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து இந்த ஃபோனோட லான்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். F54 ஆர் M54 வந்து லான்ச் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. பட் இந்த ஃபோன் மேலே வந்து அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணலை. இந்த வருஷம் வந்து M52 வந்து திருப்பி ரீலான்ச் பண்ணாலே வந்து வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ சாம்சங் இந்த வருஷம் லான்ச் பண்ண ஃபோன்ஸை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.